ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் செவ்வந்தி பூவையும் அரளிப்பூவும் வச்சு ரொம்ப அழகாக ஒரு குட்டி மாலை ரெடி பண்ணலாம். குட்டி மாலை ரெடி பண்ணுறதுக்காக 100 கிராம் அரளிப்பூ எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி சிகப்பரளி எடுத்துருக்கிறேன். செவ்வந்தி பூ 1/4 கிலோ எடுத்துக்கலாம். செவ்வந்தி பூவோட காம்பு பாருங்கள், இந்த மாதிரி ஒடிச்சிட்டு எடுத்துக்கலாம், காம்பு தேவையில்லை. அடுத்தது வீட்டில் பூ கோர்க்கிற ஊசியில் இந்த மாதிரி ரெட்டையாக கொஞ்சம் கெட்டியான நூலாக போட்டு எடுத்துக்கோங்க. அதோட கடைசி பக்கமாக இந்த மாதிரி செவ்வந்தி பூவோட காம்பே வச்சு ஒரு கண்ணி கட்டிக்கலாம். முன்னாடி இந்த மாதிரி கொஞ்சம் நூல் விட்டுட்டு ஒரு கண்ணி கட்டிக்கங்க. அப்படி ஒரு கண்ணி கட்ட தெரியலன்னா சாதாரணமாக ஒரு முடி போட்டுக்கலாம். அவ்வளோதான், ரோஸ் காம்பு வச்சு பாருங்கள் இப்போ போடுற இல்லைங்களா, அதே மாதிரி சாதாரணமாக ஒரு முடி 2 முடி போட்டுக்கலாம். நல்லா இருக்குமா இந்த மாதிரி முடி போட்டுட்டு அடுத்து நம்ம பூ கோர்க்க ஆரம்பிச்சிக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு செவ்வந்தி பூ கோர்த்துக்கலாம். செவ்வந்தி பூவோட காம்பெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, அதோட செவ்வந்தி பூவோட சென்டராக பார்த்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கோர்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 3 பூ கோர்த்துக்கலாம். 3 பூ கோர்த்ததுக்கு அப்புறமா நம்ம அரளிப்பூ கோர்த்துக்கலாம். நம்ம மாலை ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் 3 பூவை தான் கோர்த்து எடுக்க போகிறோம். கோர்த்து இந்த மாதிரி நூலில் தள்ளும் போதே நல்லா இறுக்கமாக தள்ளிக்கிட்டோமா, அதோட செவ்வந்தி பூவோட அடிப்பகுதி தெரியாத அளவுக்கு நல்லா இறுக்கமாக தள்ளிக்கிட்டோமா, மஞ்சள் கலரும் சிகப்பு கலரும் சேர்ந்து மாலை ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து பாருங்கள், நம்ம அரளி கோர்த்துக்கலாம். அரளி வந்துட்டு ஒன்றும் பின்னாடி ஒன்று வர மாதிரி ரவுண்டாக கோர்த்துக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம ஆப்போசிட்டாக கோர்க்கும் போது அங்கங்கே பூ இருக்கும், இல்லைன்னா காம்பு வந்து அதிகமாக வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கோர்க்கும் போது காம்பு வெளியில் தெரியாது, ஃபுல்லாக பூ தான் புசு புசுன்னு தெரியும். அரளிப்பூ 100 கிராம் எடுத்துக்க சொன்னோம் இல்லைங்களா, இந்த குட்டி மாலைக்கு 100 கிராம் போதும். அரளிப்பூ வந்து கனகாமர பூ மாதிரி வெயிட் அதிகமாக இருக்காது, அதனால் 100 கிராம் ஒரு மாலைக்கு, குட்டி மாலைக்கு போதுமானதாக இருக்கும். செவ்வந்தி பூ 1/4 கிலோ எடுத்துக்கிட்டோமா போதும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கோர்த்து நம்ம நூலில் தள்ளிக்கலாம். பாருங்கள், இது வந்துட்டு அரளிப்பூ வந்து செவ்வந்தி பூவோட ஹைட்டுக்கே, செவ்வந்தி பூ 3 பூ கோர்த்து எவ்வளோ ஹைட் இருந்தது பார்த்தீங்களா, அதே மாதிரி கொஞ்சம் நீளத்துக்கு அரளிப்பூ கோர்த்துக்கலாம். செவ்வந்தி பூவோட ஹைட்டுக்கு அரளிப்பூ கோர்த்துட்டு மறுபடியும் நம்ம ஃபஸ்ட்டு செவ்வந்தி பூ கோர்த்து இல்லைங்களா, அதே மாதிரி செவ்வந்தி பூ 3 பூ கோர்த்துக்கலாம். செவ்வந்தி பூ கோர்த்ததுக்கு அடுத்து நம்ம மறுபடியும் அரளிப்பூவே கோர்த்துக்கலாம். மாலை வந்து ஒரு சைடு மாலை வந்து 1 முழம் நீளம் வருதுன்னா இதே மாதிரியே கட்டுக்கட்டாக செவ்வந்தி அரளி இந்த மாதிரி கோர்த்து எடுத்துக்கலாம். அரளி கோர்க்கும் போது மட்டும் ரவுண்டாக ஒன்று பின்னாடி ஒன்று வர மாதிரி கோர்த்துக்கங்க. செவ்வந்தி பூ கோர்க்கும் போதும் கொஞ்சம் ஓரமாக கொஞ்சம் தள்ளி கோர்த்தமாக கூட கீழே உளுந்துரும். அதனால் வந்துட்டு நல்லா சென்டராக பார்த்து அந்த செவ்வந்தி பூவோட தண்டு பகுதியில் ஸ்ட்ரெயிட்டாக கோர்க்குற மாதிரி கோர்த்துக்கங்க. கொஞ்சம் ஓரம் தள்ளி கோர்த்தமாக கூட செவ்வந்தி பூவில் உதிர்ந்து போயிடும். அதனால் அந்த மாதிரி செவ்வந்தி பூ கோர்க்கும் போதும் வந்துட்டு இந்த மாதிரி சென்டராக பார்த்து கோர்த்துக்கோங்க. அரளிப்பூவும் வந்து ஒன்று பின்னாடி ஒன்று வர மாதிரி கோர்த்துக்கோங்க. அவ்வளோதான், 1 முழம் நீளத்துக்கு நான் கோர்த்துட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் நூல் விட்டு கட் பண்ணிக்கோங்க. மாலையோட ஒரு சைடு ரெடி ஆகிடுச்சு. மாலையோட இன்னொரு சைடும் பாருங்கள், அதே மாதிரி அதே அளவுகளோட ரெடி பண்ணிக்கோங்க. மாலையோட 2 சைடும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து மாலையோட குஞ்சம் பகுதி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மாலையோட குஞ்சம் பகுதி ரெடி பண்ணுறதுக்காக அதே ஊசியில் ரெட்டையாக கொஞ்சம் கம்மி நீளத்துக்கு நூல் போட்டுக்கோங்க. நூலோட கடைசி பக்கமாக இந்த மாதிரி 1 முடி 2 முடி நல்லா குண்டாக போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம ஃபஸ்ட்டு வச்சு கட்டின மாதிரி செவ்வந்தி பூ காம்பே வச்சு ஒரு கண்ணி கட்டிக்கலாம். இந்த இடத்துல துளசி கோர்த்துக்கிறேன். துளசி வந்து ஆப்ஷனல் தான், இருந்தால் கோர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா வேப்ப இலை மறிக்குழுந்து கூட கோர்த்துக்கலாம். அப்படி இலைகளே எதுவும் கிடைக்கலன்னா நம்ம நார்மலாக வந்துட்டு செவ்வந்தி பூவும் அரளிப்பூவும் கூட கோர்த்துக்கலாம். துளசி வந்து சும்மா ஒரு கையளவு இருந்தால் போதும். பாருங்கள், நார்மலாக நம்ம பூ கோர்க்கிற மாதிரியே கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி சும்மா கம்மி நீளத்துக்கு மட்டும் கோர்த்துட்டு அடுத்து நம்ம செவ்வந்தி பூ கோர்த்துக்கலாம். செவ்வந்தி பூ வந்து 3 அடுக்கு கோர்த்தோம். ஃபஸ்ட்டு 3 பூ கோர்த்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கோர்க்கக்கூடாது, 2 பூ மட்டும் கோர்த்துக்கலாம். அப்போ தான் குஞ்சம் வந்து அளவாக கரெக்டாக இருக்கும். சின்ன மாலைக்கு 2 செவ்வந்தி பூ கோர்த்துட்டு கொஞ்சம் நீளம் அரளி கோர்த்துக்கலாம். அரளி கோர்த்துட்டு மறுபடியும் 2 செவ்வந்தி பூ கோர்த்துக்கலாம். அடுத்து ஃபஸ்ட்டு துளசி கோர்த்த மாதிரி கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும் துளசி கோர்த்துக்கலாம். துளசி வந்து ரொம்ப கம்மியாக இருந்தால் போதும். இந்த மாதிரி கோர்த்துட்டு கொஞ்சம் நூல் விட்டு கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், குஞ்சம் பகுதி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம மாலையை ஜாயின் பண்ணிக்கலாம். மாலையை ஜாயின் பண்ணுறதுக்கு பாருங்கள், இந்த மாதிரி ஆப்போசிட்டாக வச்சுக்கிட்டு நல்லா 4 முடி 5 முடி நல்லா இறுக்கமாக போட்டுக்கலாம். செவ்வந்தி பூவோட 2 சைடும் ஆப்போசிட் அதோட கோம்பு பகுதி ஜாயிண்ட் ஆகிறதுனால நல்லா நூல் எந்த அளவுக்கு இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு இறுக்கி முடி போட்டுக்கோங்க. முடி போட்டுட்டு நூலை கொஞ்சம் விட்டு கட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஒட்டி கட் பண்ணாமல் அவுந்துக்கும். அடுத்தது மாலையோட குஞ்சம் பகுதி பாருங்கள், இந்த மாதிரி ரெட்டையாக நூல் போட்டு கோர்த்து இல்லைங்களா, அந்த மாதிரி ரெட்டையாக நூலை பிரிச்சுட்டு இந்த மாதிரி மேலே ஒரு நூல் கீழே ஒரு நூல் போட்டு இந்த மாதிரி நல்லா இறுக்கமாக முடி போட்டுக்கலாம். அந்த இடத்துல நம்ம துளசி கோர்த்துருக்கிறதுனால அந்த இடத்துல லைட்டாக கேப் இருந்தாலும் துளசி வந்து அந்த இடத்த மறைச்சிக்கும், கேப் வெளியில் தெரியாது. இதே வந்து நம்ம செவ்வந்தி பூவை ஆப்போசிட்டாக கோர்த்ததுனால தான் அந்த இடத்துல லைட்டாக கேப் இருக்கிற மாதிரி இருந்தது. இப்போ வந்து துளசி வந்து அந்த கேப்பை ஃபில் பண்ணிருச்சு. அவ்வளோதான், 4-5 முடி இறுக்கமாக போட்டு நூலை கொஞ்சம் விட்டு கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப அழகாக செவ்வந்தி பூவையும் அரளிப்பூவையும் வச்சு மாலை ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கு கட்டுக்கட்டாக செவ்வந்தி பூ அரளிப்பூ ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. மாலையோட கழுத்து பகுதியில் நூல் விட்டு முடி போடுறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லை நல்லா நூல் தெரியாத அளவுக்கு ஒட்டி முடி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். குட்டி குட்டி சாமி சிலைக்கெல்லாம் போடும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு கட்டும்போது கொஞ்சம் செவ்வந்தி பூ காம்பு வச்சு ஒரு கண்ணி கட்டணும் இல்லைங்களா, அந்த காம்பை வந்து எடுத்துடணும். நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.